வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேங்க. அந்த பொருட்களையும் அதோடைய விலையும் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்கிள் காமிக்கிறேன். பாருங்கள், கோல்டு கலரில் மெட்டலுங்க. இது மெட்டல் வளையல். ஒரு டஜன் 40 rupees. இது ரெண்டுமே வாங்கிட்டேன். 2 டஜன் மொத்தம். இது கை நிறையா போடுவேன்ல, அதுக்காக வாங்கினது. இது சில்வர் கலரு. இது 40 rupees தான். ஒன்று பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இதை ஒன்று பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு பேங்கிள், சிங்கிள் பேங்கிள் சூப்பராக இருக்குது. இதில் இந்த ஸ்டோன் வைக்கலை, நானே தான் வச்சு விட்ருக்கேன். கம் போட்டு ஒட்டியிருக்கேன். இது நல்லா ஒட்டுறதுக்காக ரப்பர் பேண்ட் போட்டு விட்ருக்கேன். ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டே காமிக்கிறேன் பாருங்கள். இதோடைய ப்ரைஸ் 50 rupees. நல்லா ஒட்டிடுச்சு. மத்தியானம் போல் ஒட்டி வச்சேன், நல்லா ஒட்டிக்கிச்சு. ரப்பர் பேண்ட் போடவும் நமக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கிச்சு. கையில் போட்டு காமிக்கிறேன். நல்லா இருக்குதா? இது பாப்பாவுக்காக வாங்கினது. இது நானும் தான் போட்டுக்குவேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய் பாட்டில் ஒன்று வாங்கினேன். நல்லா பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதோடைய ப்ரைஸ் 190. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா நிறையா ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம். நல்ல திருகு மூடி, நல்லா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் பாருங்கள், இந்த வாசர் கொடுத்துருக்காங்க நமக்கு. பீங்கான் ஜாடிக்கு பதிலாக இது வாங்கினேன். சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடியே இது வாங்கினேங்க. இது ஊறுகாய் போடுறதுக்காக. இது பாருங்கள், மாங்காய் ஊறுகாய் உள்ளே இருக்குது. இது 170 rupees. இது சில்வர் முடி, திருகு முடி தான். இதுவும் இது வேறு ஒரு கடையில் வாங்கினது, அது வேறு ஒரு கடையில் வாங்கினது. இந்த பாட்டிலுக்கு மேட்சாக இந்த ஸ்பூன் வாங்கினேங்க. ஊறுகாயெல்லாம் போட்டால் நம்ம உள்ளே எடுக்கணும்ல, அதுக்காக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா குழியாகவும் இருக்குது, நம்ம எடுக்கிற மாதிரி. பிரிச்சை காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே கரெக்டாக போட்டு பார்த்து தான் வாங்கினேன். உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம ஊறுகாய் எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக, நல்ல குழியாக இருக்குது. கரண்டி நல்லா உள்ளடக்கமாக இருக்குது. நல்லா இதோடைய விலை 30 ரூபா. 2 நைஃப் வாங்கினேன். இது பாருங்கள், நம்ம பழம்லாம் கட் பண்ணுறதுக்கு நல்லா இங்கே ஷார்ப்பாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கத்தி மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம கட் பண்ண ஈஸியாக இருக்கும். நல்லா இருக்குது. இது 25 rupees. 2 வாங்கினேன். கத்தினா ரொம்ப பிடிக்கும். போகிறப்பெல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன் நான், டிசைனாக. இது பாருங்கள், ஸ்ட்ரா கழுவுறதுக்காக வாங்கினது. ஆனால் நான் ஸ்ட்ரா கழுவ யூஸ் பண்ண மாட்டேன். நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம சிங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த சிங்க் ஹோலில் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் இது நான். அதே போல் நம்ம நைட்டு பாத்திரம்லாம் நம்ம 10 பாத்திரமாக போடக்கூடாது. 10 பாத்திரமாக போட்டோம்னா கரப்பாம்பூச்சிலாம் வரும். முடிஞ்ச வரலும் 10 பாத்திரமே நம்ம நைட்டில் போடக்கூடாது. அதே மாதிரி சிங்கில் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா இவ்வளோ பெரிய தவளையில் தண்ணி எடுத்து நல்லா ஃபோர்ஸாக அந்த ஹோலில் ஊற்றி விட்டிங்கன்னா ஒரு பூச்சி கூட இருக்காதுங்க. எங்கள் வீட்டிலலாம் ஒரு பூச்சி கூட பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும். டெய்லி ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி அந்த ஹோலில் நல்லா ஃபோர்ஸாக அப்படியே ஊற்றி விடணும். ஊற்றி விட்டாவே நல்லாயிரும், உங்களுக்கு பூச்சியே வராது. எல்லோரும் ஸ்டாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆனால் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இதோடைய விலை 50 rupees. விலை கம்மியில் கூட இருக்குது. அதில் இந்த ப்ரெஷ் அடர்த்தியாக இல்லை. இதில் தான் நல்லா ப்ரெஷ் அடர்த்தியாக இருந்துச்சு. அதனால் இதை எடுத்துட்டேன். கிளிப் பாருங்கள், இந்த கிளிப்பு 40 rupees. ஜேபி கிளிப்பு. இது நல்லாயிருக்கும், நல்ல கம்பெனி இது. இது 30 rupees. இது கொஞ்சம் கூட இருக்குது, இது கொஞ்சம் குறைவாக இருக்குது. பூ வைக்கிறதுக்கு நார்மல் ஹேர் பின் இது ரெண்டுமே.
இது வந்து நம்ம தலைக்கு ஏதாவது டிசைன் பண்ணோம்னா நம்ம கொண்டை ஊசி வேணும் இல்லைங்களா, அது வாங்கினது. இது பெருசு வந்து 7 ரூபா, சின்னது வந்து 6 ரூபா. இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆல் பர்பஸாக. இது வாங்கும் பொழுது இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, ஒரே மாதிரி. இது நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அப்படியே கழண்டு வந்துடுது. இது மாதிரி வாங்காதீங்க, இது மாதிரி வாங்கிக்கோங்க. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த கேக்கெலாம் செய்வாங்க. நான் என்ன பண்ணுவேன், ராகி பால் செய்கிறேங்க, அப்போல்லாம் நல்லா கிண்டி விடுறதுக்கு கைப்படாமல் காய வைக்கிறப்ப கிண்டி விடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். கையெல்லாம் போடக்கூடாதுங்கிறதுக்காக. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் மெயினாக இது நான் வாங்கினதே. அப்புறம் நம்ம வந்து வத்தல் கிண்டுனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வத்தல் கிண்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இது அப்படியே ஓரத்துலலாம் எடுத்து விடுவோம் இல்லைங்களா, அப்படியே கழண்டு வந்துடும். இது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக தான் சொல்கிறேன். இது மாதிரி வாங்காமல் இது மாதிரி வாங்கிக்கோங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லிக்யூடு சோப் டிஸ்பென்சர் வித் பம்போட. நம்ம வந்து சோப்பு நம்ம கலந்து வச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக இது நான் வாங்கினேன். நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இதோ பாருங்கள், இது வந்து வாங்குறப்பயே நம்ம வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணி வாங்கணும். நான் அப்படி தான் வாங்கினேன், தண்ணி ஊற்றி செக் பண்ணி தான் வாங்கினேன். இந்த ஒரு ஸ்பாஞ்சும் கொடுக்குறாங்க நமக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, தண்ணி ஊற்றி தான் வாங்கினேன் செக் பண்ணி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், கீழே வச்சு காமிக்கிறேன். தண்ணின வசி உங்களுக்கு இப்படி வருது. நம்ம லிக்விட் ஊற்றி பார்த்தோம்னா கரெக்டாக இங்கே விழுந்துடும். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், விம் லிக்விட் ஊற்றியே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது எல்லாமே எங்கள் ஊரில் பாரதி ஸ்டோர் இருக்குங்க, அங்கே தான் வாங்கினது. இது பாருங்கள், இது வந்து ஒரு மக்கு, பீங்காய் மக்கு. இது வந்து தம்ப்நெயிலுக்காக வாங்கினது. சூப்பராக இருக்குல்ல. இது வேலையெல்லாம் தெரியல. இது வந்து இதுவும் தம்ப்நெயிலுக்காக தான், 130 ருபீஸ். இதுவும் தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு தான். இது ரெண்டுமே இந்த செட்டு பீங்கா ஃபுல்லாமே எங்கள் கோ சிஸ்டர் வாங்கி கொடுத்தது, தம்ப்நெயிலுக்காக வாங்கி கொடுத்தாங்க. இது எல்லாமே பாருங்கள், ஒரு பேஸ்கெட்டு. இது வந்து நம்ம ஆல் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய விலை வந்து 69 ருபீஸ். இது சும்மா நார்மலாக சிம்பிளாக ஒரு பக்கெட் ஒன்று வாங்கினேன், 50 ருபீஸ். இது வந்து வைப்பர் நல்லா பெருசாக இருக்குது, நம்ம நின்றுக்கிட்டே தள்ளி விட்டுறலாம். இதை ஃபுல்லாக காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்களேன் எவ்வளோ நீளமாக அந்த ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. லென்த்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அப்படியே நம்ம மாப்பு குச்சி மாதிரியே தான், நின்றுக்கிட்டே நம்ம அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெளிச்சு விட்டுறலாம். இப்போ வெயில் ரொம்ப இருக்குங்க இல்லைங்களா, அதனால் பெட்ரூமில் எல்லாம் தண்ணியை நைட்டு நல்லா தெளித்து விட்டுட்டு அப்படியே நம்ம வெளிச்சு விட்டுறலாம் இல்லையா, அதுக்காகத்தான் வாங்கினேன். மாப்பு போட்டால் ஒவ்வொரு தரையும் பிழிஞ்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுன்னா அப்படியே தண்ணியை நம்ம தெளித்து விட்டுட்டு அப்படியே தள்ளி விட்டுறலாம், அதுக்காக தான் வாங்கினேன். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. 160 ருபீஸ். இது பாரதி ஸ்டோரில் தான் வாங்கினது. இது நல்லா யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த மாதிரி வைப்பர் வாங்கும்போது சொல்கிறேன் பாருங்களேன். நான் அடுப்பு மேடையிலலாம் சின்னது வச்சுருக்கேன், இது மாதிரி சின்னது வச்சுருக்கேன், சுத்தமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அதனால இது மாதிரி பார்த்து வாங்கணும். ரப்பர் நல்லா மொத்தமாக திக்காக இவ்வளோ பெருசு வச்சுருப்பாங்க ரப்பரில், அது வாங்காதீங்க, இது மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கணும், உங்களுக்கு சுத்தமாக தண்ணியை எடுத்துகிட்டு வரும். புரியுதுங்களா? இந்த பாருங்களேன், தெரியுதுங்களா? இப்படி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும் இந்த பகுதி. அதே மாதிரி ரப்பரில் இருக்கும், அது வாங்காதீங்க, அது தண்ணி அவ்வளோ சுத்தமாக எடுக்காது. இந்த மாதிரி இருக்கிறதா நல்லா எடுக்கும். இதில் நம்ம விம்மை ஊற்றலாம். ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றி செக் பண்ணி தான் வாங்கினது. தண்ணி ஊற்றிடலாம், விம்மை ஊற்றிக்கலாம். இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி தான் ஊற்றணும். ஃபுல்லாக நிறையா ஊற்றிக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே மூடிக்கலாம். இப்போ ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். தண்ணி ஊற்றினது தான் வந்துட்டுருக்கு. இப்போ லிக்யூடு பாருங்கள், லிக்யூட் ஊற்றும்போது நல்லா வருது. தண்ணி ஊற்றும்போது தான் ரொம்ப ஃபோர்ஸாக இப்படி வெளியே வந்துச்சு. இப்போ லிக்யூட் திக்காக இருக்கு இல்லையா, உங்களுக்கு கரெக்டாக வருது.
இங்கே பாருங்கள், நானும் பயந்துகிட்டே இருந்தேன் என்னடா தண்ணி இப்படி அடிக்குதுன்ட்டு. இந்த சூப்பராக இருக்குங்க, நல்ல யூஸ் ஆகுது, இது வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நமக்கு விளக்கிறதுக்கு முன்னாடி. இதை நம்ம தொட்டு அப்படியே விளக்க வேண்டியது தான். ஆன்லைன்லலாம் வாங்குகிறாங்க, ஆனால் அது எப்படி இருக்குமோ சில நேரங்களில் இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் கடையிலே பார்த்து தண்ணி ஊற்றி செக் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து 3 கலர் இருக்குது நமக்கு. இதோடைய ப்ரைஸ் வந்து 120க்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.